என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு அவசரமான செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வாகனத்தினால் உனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகின்றது. இந்த வாகனத்திற்கு நேற்று ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு என்னவென்றும் இதிலிருந்து உன்னை எப்படி மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனையும் உனக்கு நான் சொல்கின்றேன். இந்த நேரத்தில் இதனை நீ தெரிந்து கொண்டு உடனடியாக சரி செய்து விடு. என் பிள்ளையே, நம் வாழ்க்கையில் பல துன்பங்கள் நம்மை தொடர்ந்து வரும் பொழுதெல்லாம் தெய்வத்தின் மீது கோபப்படுகின்றோம். ஆனால் அந்த தெய்வமே உன்னிடத்தில் எதற்காக இந்த துன்பம் வந்தது என்பதனை வெளிப்படையாக சொல்லும் பொழுது அதை என்னவென்று கேட்க நீ தயாராக இருக்க வேண்டும். வாகனத்திற்கு யார் என்ன செய்ய முடியும் என்று நீ கேட்கலாம். ஆனால் நான் சொன்ன பிறகு ஆமாம், இது உண்மைதான் என்று நிச்சயமாக நீ நம்புவாய். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த கருப்பன் உனக்கு இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் வெளியே பலரின் கண் படும்படி ஒரு வாகனம் நின்று கொண்டிருக்கின்றது. உண்மைதானே? என் பிள்ளையே, இந்த வாகனத்திற்குத்தான் இவர்கள் ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். இதனால் உனக்கு அந்த வாகனத்தை எடுக்கும் பொழுது ஒரு ஆபத்து வர காத்து கொண்டிருக்கின்றது. செய்தவர்கள் யாரோ எல்லாம் அல்ல, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான். அதாவது உன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்றால் உன் வீட்டில் இருப்பவர்கள் அல்ல, உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளில் சிலர். அதே நேரத்தில் என் குழந்தையே, இவர்கள் செய்த விஷயம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக உனக்கே இவர்களின் மீது கோபம் வந்துவிடும். இனி எக்காரணம் கொண்டும் இவர்களை மன்னிக்க கூடாது என்று என் பிள்ளை நீ நினைத்து விடுவாய். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இவர்களால் பிரச்சனைகள் தொடர்ந்து உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு பிரச்சனைகளை பற்றி மட்டுமே அதிகமாக கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் இப்பொழுதும் உன்னை எப்படியாவது அழித்து விட வேண்டும், ஒரு உயிரை பறித்து விட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த விஷயம்தான் உன்னுடைய வாகனம். அதாவது அதிக நேரம் அதில்தானே பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய். இந்த பயணத்தின் போது உனக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய முழுமையான எண்ணம். அது இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. இந்த கருப்பன் என்ன நடக்கிறது என்கின்ற உண்மையை பற்றி மட்டும்தான் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உன்னிடத்தில் உன் முன்னால் வந்து சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கருப்பன் விரும்பவில்லை. நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொண்டாலாவது நீ அதனை ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டாலாவது உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்து விடும் அல்லவா? வாழ்க்கை பல முறை உன்னை பல சோதனைக்கு ஆளாக்கி வேதனைப்படுத்தி நிறுத்தி இருக்கின்றது. என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று உன்னை அதிகப்படியாக சிந்திக்க வைத்திருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி, எப்படியாவது வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையையும் இந்த வாழ்க்கைதான் உனக்கு கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, சரியான சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது அதையெல்லாம் சரியான தருணங்களில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? எக்காரணம் கொண்டும் இதனை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எக்காரணம் கொண்டும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது. நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் நன்மைகளை நடத்துகிறது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இத்தனை நாளும் என் பிள்ளை, நீ பட்ட கஷ்டங்களும் சரி, நீ பட்ட அவமானங்களும் சரி, ஒரு பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களால் உனக்கு தீர்த்து கொடுக்கப்பட்டது கிடையாது. ஏனென்றால் இதுவெல்லாம் நடப்பதே அவர்களால் தான் எனும் பொழுது அதை எப்படி அவர்கள் தீர்த்து கொடுக்க முன் வருவார்கள்? சரி, இப்பொழுது கருப்பன் உன்னிடத்தில் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்து விடுகின்றேன். என்ன நடந்தது உன்னை சுற்றி, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் என் பிள்ளையே, ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் தனக்கான வெற்றிகளை பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் மட்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பதிலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள்
இந்த நேரத்தில் தன் கையில் எடுத்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? கண் திருஷ்டி. அதாவது உன் இல்லத்தில் இருக்கின்ற அந்த வாகனம் அவ்வளவு பெரிதான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது, அவ்வளவு விலை உயர்ந்ததும் கிடையாது. ஆனாலும் இவர்கள் அதை பார்த்து பார்த்து ஏக்கம் கொள்கின்றார்கள். இவர்களுக்கு வந்த வாழ்வை பார்த்தாயா, இவர்களுக்கு இதுவெல்லாம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி உன்னுடைய வாகனத்தை அங்கும் இங்கும் செல்லும் பொழுதெல்லாம் பார்த்து கொண்டு மேலும் கீழுமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நடந்து செல்கின்றவனுக்கு அடுத்ததாக இன்னொரு வண்டி கிடைக்கும் பொழுது அவர்கள் அந்த வண்டியில் செல்வதை காண இவர்களுக்கு பொறுக்கவில்லை. நீ காலம் முழுவதும் நடந்துதான் சென்றிருக்க வேண்டும், காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கென என்ன கிடைத்தாலுமே இதை கண்டு உடனடியாக பொறாமைப்படுகின்றவர்கள். இப்பொழுதெல்லாம் சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் கூட தன்னோடு பிறந்தவர்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை பொறுத்து கொள்வதில்லை. அவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். அவர்களுக்கு நடப்பதை பார்த்து இவர்கள் வேதனைப்படுகின்றார்கள். இப்படித்தான் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வாகனத்தின் மீது இப்பொழுது கண் திருஷ்டியானது விழுந்திருக்கின்றது. இந்த கண் திருஷ்டியினால் இந்த வாகனம் வெளியில் செல்லும் பொழுது அதற்கு ஏதேனும் ஒரு விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் என் குழந்தையை, நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிட்டு நீ உன்னுடைய வாகனத்தை வெளியில் எடுத்துச் செல். தினமும் அல்ல, எப்பொழுது இந்த கருப்பன் என் வாக்கினை நீ கேட்கின்றாயோ, கேட்ட அடுத்த நாள், அதாவது இன்று இரவு என் வாக்கினை கேட்கிறாய் என்றால் நாளைய விடியலில் நீ உன்னுடைய வாகனத்தை எடுக்கும் பொழுது நிச்சயமாக இதை செய்துவிட்டு எடுத்துச் செல். எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காது, எந்த துன்பங்களும் உன்னிடம் வந்து சேராது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது. 2 சக்கர வண்டியோ 4 சக்கர வண்டியோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையும் உண்மை. இதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட வேண்டும். இதை நீ கவனிக்காமல் விட்டுவிட்டாயானால் நாளை ஐயோ அம்மா என்று நீ கத்தி கதறுவதனால் எந்த பலனும் இருக்கப் போவதில்லை. இந்த மனிதனின் கண் பொல்லாத கண். இந்த மனிதன் கண் திருஷ்டியானது எதையுமே எப்படியோ மாற்றிவிடும். அதாவது பச்சை புள்ளை கூட பற்றி எரிய வைத்து விடுகின்ற அளவிற்கு இவர்களின் பார்வை மிகவும் பொல்லாதது. அதனால் தான் கருப்பன் சொல்கின்றேன், கண் திருஷ்டியானது உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் அதை உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? இதனை புரிந்து கொண்டு எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இதையெல்லாம் நீ விலக்கி வைத்து விட வேண்டும். உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக வேண்டிய இந்த நேரத்தில் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை தூக்கி சுமக்காதே. என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது, என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கே சில நேரங்களில் இது போன்ற சந்தேகம் வரும். ஆமாம், அன்று அவர்கள் அப்படி பார்த்து கொண்டு சென்றார்களே, குறுகுருவென பார்த்தார்களே, நாம் அன்று வாகனத்தில் வரும் பொழுது அவர்கள் நம்மை என்னவோ மாதிரி பார்த்தார்களே, சிரிக்க கூட இல்லையே என்று உனக்கு நிச்சயமாக தோன்றும். என் பிள்ளையே, நீ நினைப்பாய் நாம் ஒரு அடி முன்னேற்றம் அடைந்து விட்டால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை பார்த்து பெருமைப்படுவார்கள் என்று. ஆனால் பொறாமைப்படுவார்கள் என்று உனக்கு தெரியாதல்லவா? எத்தனையோ முறை வாழ்க்கையில் அடிபட்டிருந்தாலும் நீ ஒவ்வொரு முறையும் இவர்களை நம்பத்தான் செய்கின்றாய். ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் இவர்கள் அல்ல, உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவர்கள் இவர்கள் அல்ல. அதனால் இதை என்னவென்று புரிந்து கொண்டு இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இரு. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதற்காகவும் எதையும் இழந்து விடாதே. எந்த நிலைக்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற நேரம்
இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நிறைவாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இவர்களினுடைய இந்த கண் திருஷ்டியினால் பாதிக்கப்பட போவது உன்னுடைய வாகனமோ நீயோ கிடையாது. அது அவர்களுக்கு திரும்பிச் செல்லும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் நம்மை நாம் எப்பொழுதுமே தெய்வத்தின் பாதுகாவலில் வைத்திருக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் கொண்டு ஒரு விஷயத்தை செய்தாலே அது நடக்காத பொழுது தீய எண்ணங்களை கொண்டு இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் மட்டும் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்? அது நடப்பதற்கு ஒரு பொழுதும் வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் கருப்பன் கண்டு கொண்ட பிறகு அதிலிருந்து உனக்கு முன்னெச்சரிக்கையான விஷயங்களை சொல்ல வேண்டும் அல்லவா? என் குழந்தையை, நீ எப்பொழுது இந்த வாக்கினை கேட்ட பிறகு உன் வாகனத்தை எடுத்தாலும் ஒரு எலுமிச்சை பழத்தை உன்னுடைய வாகனத்தினுடைய சக்கரத்தின் அடியில் வைத்து அதன் மீது ஏற்றி விட்டு செல். இந்த கண் திருஷ்டிகளும் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்களும் உன்னை நிச்சயமாக விட்டு விலகி ஓடிவிடும். உன் அருகில் ஒரு பொழுதும் எந்த தீவினைகளும் நெருங்காது. உன்னுடைய வாகனத்தின் அருகில் எந்த ஒரு விஷயங்களும் வராது என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். என் வாக்கினை கேட்ட பிறகு மட்டுமே, அந்த ஒரு தடவை மட்டுமே நீ செய்தால் போதும். அதன் பிறகு என்றாவது உனக்கு யாராவது உன்னுடைய வாகனத்தை மேலும் கீழுமாக பார்ப்பதோ அல்லது சுற்றி சுற்றி பார்ப்பதோ, இது எத்தனை ரூபாய் என்று கேட்பதோ, தேவையில்லாமல் அதை பற்றியே பல கேள்விகளை உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருப்பார்களே. ஆனால் நிச்சயமாக அந்த நேரத்தில் இதனை நீ செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது எந்த தீய சக்திகளும் உன்னை நெருங்காது, எந்த ஆபத்துக்களும் உன்னை நெருங்கி வராது. உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு விலகி ஓடும். பொறாமை எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எப்பொழுதுமே நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது நம்முடைய வேலை. நாளை அப்படியாகிவிட்டது இப்படியாகிவிட்டது என்று சொல்லி நீ வருத்தப்படக்கூடாதல்லவா? கருப்பனின் வார்த்தைகள் நிச்சயமாக என் குழந்தைக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். கருப்பன் சொன்ன விஷயம் என் குழந்தைக்கு நிச்சயமாகவே புரிந்துவிட்டது என்றால், என் பிள்ளையே, கருப்பா போற்றி என்று எனக்கு நிச்சயமாக இன்று நீ பதிவிடு. நான் புரிந்து கொள்வேன் எத்தனை குழந்தைகள் இன்று இந்த கருப்பனின் வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை அடைகிறார்கள் என்று. அப்படி இருந்தால் மட்டும்தான் மேலும் பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியும். இல்லாத பட்சத்தில் இதையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து என்ன பலன் இருக்கிறது என்பதனை சற்று புரிந்து கொள். கருப்பன் நானும் மூச்சு முட்ட உன்னிடத்தில் பேசுவதனால் உனக்கு வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றங்களோ ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்களையோ நீ அடைய வேண்டும் அல்லவா? அதற்கு மாறாக நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்கின்றபடி நீ இருந்து கொண்டிருப்பாயானால் எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பொழுதும் நான் பொறுப்பாக முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு மனதிற்குள் கள்ள எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்றால் எப்பொழுதுமே நாம் கவனமாகத்தானே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராகத்தானே இருக்க வேண்டும். நான் இருந்து கொடுப்பது அத்தனையும் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை பெற்று கொடுக்கும். நான் இருந்து தருகின்ற அத்தனை விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பனின் அன்பு ஒருவருக்கு வாழ்க்கையில் உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் கடந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷத்தையும் நிறைவாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. இனி நடப்பதையெல்லாம் நான் உன் கண் முன்னால் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பனின் வார்த்தைகளில் நம்பிக்கை இருக்கிறது என்றால் மட்டும் இதனை நீ செய்தால் போதும். நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்து தேவையில்லாது உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே. அப்பன் கருப்பன் மனது கேட்காமல் உன்னிடத்தில் ஓடோடி வந்து இந்த விஷயத்தை சொல்லிவிட்டேன். என் பிள்ளையே, அதை ஏற்றுக்கொள்வதும் விட்டு விலகி நிற்பதும் உன்னுடைய இஷ்டம். இனி என்ன நடந்தாலும்
அது உன்னுடைய மனதிற்கு, உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அதனை நீ செய்தால் போதும். வேறு எந்த ஒரு கஷ்டமும் இனி உன்னை நெருங்காதபடிக்கு உன் அப்பன் கருப்பன் நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.